வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு பெரும்பாலும் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும் பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்கள் பனிக்காலங்கள் வந்துருச்சுனாவே பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, சில்லுன்னு காற்று பட்டாக்க அது மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்தது. நுரையில் சார்ந்த பிரச்சனைகள், கெட்டி சளி இருக்குது, இருமுனா கூட வெளியே வர மாட்டேது, இருமுனா கூட வெளியே ஒரு சில வந்துச்சுனாக்க ஜோனம் மாதிரி வந்து விழுது. இப்படியெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை. மூச்சு வரத்தில் சிரமமாக இருக்குது. ஆஸ்துமா வீசிங்லாம் இன்னலர் யூஸ் பண்ணுறாங்க, அது இல்லாமல் வெளியே போக முடியறதில்ல. அப்படின்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு ஐயா. நீங்கள் கொடுக்குற மருந்து அதிவேகமாக வேலை செய்யுது, அதிவேகமாக எல்லாரையும் குணப்படுத்தி வருது. அது என்ன மருந்து, எப்படியெல்லாம் கொடுக்கணும், எப்படி கொடுத்தா இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து அவங்க முழுமையாக வெளியே வருவாங்க? ஏன்னா நுரையீரல் மல்லிப்பூ மாதிரி இருக்கணும். அப்படி மாறணும்னா உங்களுடைய மருந்துகள் அருமையாக வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க. அது எப்படி வேலை செய்யுது? பல வருஷம், 5 வருஷம் 10 வருஷம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் போது இந்த பீனிசம் சூரணத்தையும் அடிஷ்னலாக சேர்த்து அது கூட எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னால் வெகு விரைவில் ஒரு அதிகபட்சம் ஒரு வாரத்திலே கூட அந்த ரிசல்ட் கிடைக்கும். திருத்தணிலேருந்து நேற்று எனக்கு ஒரு கால், அவங்க திருத்தணியில் நல்ல பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கூட முடியல. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அங்கே போய் அட்மிட் ஆகிட்டு திருப்பியும் வர்றது, வீட்டுக்கு வர்றது, திருப்பியும் மறுவாரம் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு அனுப்பிச்சிடுவாங்க. திருப்பியும் மறுவாரம் திருப்பி ஒரு 3-4 நாள் போயிட்டு அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டில் திருப்பி வீட்டுக்கு. இதே தான் நடந்துகிட்ருக்கு இந்த சீசனில். வயசு வந்து ஒரு 60+ இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அவங்களுக்கு நேற்று நடந்தது, நேற்று நைட்டு நம்ம நசியம் ஒரு சொட்டு விட்டுருக்காங்க. இப்போ காலையில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்க மருமக, காலையிலையும் விடலாமா, இல்லைம்மா இப்போ எப்படி இருக்குது, நார்மலாக இருக்காங்க, அப்போன்னா வேண்டாம். இரவில் கம்பல்சரி டெய்லி விடணும், பிரச்சனை இருக்கோ இல்லையோ. பகலில் தேவைப்பட்டால் எடுத்துக்குங்க, அன்னெசரியாக பகலில் விட வேண்டாம். ஏன்னா நம்மளது ஒரு சொட்டு விட்டாலே போதும். அப்போது பல வருடமாக இருந்த பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை அட்மிட் ஆகிட்டாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு ஒரே டோஸ் நேற்று நைட்டு விட்டாங்க. காலையில் ஃபோன் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, எதுக்கும் சேஃப்டிக்கு இப்போ விடலாமான்னு. வேண்டான்ட்டேன். பிரச்சனை இருந்தால் விடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் இரவில் தினந்தோறும் விட்டுக்கிட்டு வரணும். ஒரு சொட்டு விட்டால் போதும். இந்த நசியம் கூட வந்து சூரணம் எடுக்கும்பொழுது ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைஃப் டைமுக்கு இந்த மருந்து இல்லாமல் வாழ முடியும். நம்ம இந்த சூரணத்தை பார்த்தீங்கன்னா மாத்திரை வடிவிலே கொடுத்துடலாம். அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் எடுத்துக்கிறது. மாத்திரையை பிரித்து உணவுக்கு பின்னாடி தேனில் குழச்சி எடுத்துக்கணும். தேனில் குழச்சி எடுத்துக்கணும். இந்த சூரத்தை மாத்திரை வடிவிலே கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொட்டு மூக்கில் ஒரு சொட்டு. ரொம்ப சளி காபம் அடைச்சிக்கிட்டு உள்ள இறங்கல, தொண்டையில் இறங்கலைன்னா மேற்கொண்டு ஒரு சொட்டு விடலாம். அதுக்கு மேலே வேண்டாம். அதிகபட்சம் 2 சொட்டு. தொண்டையில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஒரு 30 செகண்ட்ஸ். அதுக்கு மேலே இறங்கலை அப்படின்னா ஒரு சொட்டு விடலாம், மேற்கொண்டு விடலாம். அதுக்கு மேலே வேண்டாம். ஓகேங்கய்யா. இது எவ்வளோ நாளைக்கு பயன்படுத்தலாம் ஐயா? அதிகபட்சம் கிரானிக் டிசீஸ் 10 வருஷம் 20 வருஷம் பிரச்சனை உள்ளவங்க ஒரு 2 3 மாதம் 3 மாதத்துல சரியாக போகுன்றீங்க. ஆமாம். சீசனுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சீசன் டெங்கு, மலேரியா, அது ஃபீவர் வருது பாருங்க, ஜுரம். ஜுரத்துக்கு அருமையாக கேட்கும். மழைக்காலங்களில் வர்ற ஜுரங்களுக்கு டெங்கு கூட இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஜுரத்துக்கும் கேட்கும். இப்போ ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு தாராளமாக எடுக்கலாம். ரெகுலராக எடுக்கணும். ஒரு 2-3 மாதத்துக்கு எடுக்கும். 2-3 மாதத்துக்கு தான் சரியாக போகும். ஆமாம். எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய பொருள் இது. பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஏன்னா கபங்கிறது ஒரு மனுஷனுடைய ஆயுளை நிர்ணயிக்கிறது கபந்தான். உயிர் உடம்பு விட்டு பிரியுதுன்னா கபம் அடைச்சா மட்டும்தான் பிரியும், இல்லைன்னா ஆயுளுக்கும் அவங்களுக்கு மரணங்கிறதே சம்பவிக்காது. அப்பேற்பட்ட ஒரு இந்த கபம்ங்கிறது அப்பேற்பட்ட உயிரை பறிக்கக்கூடிய ஒரு நோய். எப்ப வரும்னு சொல்ல முடியாது. சளிக்கே சவால் வர்ற ஒரு மருந்து. ஆமா, யமனையே ஏமாற்றக்கூடிய ஒரு மருந்து. அதனாலதான் அதுக்கு பெரியவங்க யமன் கோழைன்னு வச்சிருக்காங்க. அந்த யமன் கோழையை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுல இருக்கு. எல்லார் வீட்லயும் வாங்கி வச்சுக்கோங்க. இது அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால வருட கணக்குல இருக்கும், வாங்கி சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கு ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா? இல்ல யூஸ் பண்ணீங்களா? நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கா? சளி சார்ந்த பிரச்சனை இருக்கா? மூச்சு வரத்துல சிரமமா இருக்கா? எங்கேயும் நடக்க முடியலையா? யோசிக்கவே வேண்டாம். இந்த மருந்து அற்புதமா வேலை செய்யுங்க. நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்களேன், ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சளி இருக்கு, யாரெல்லாம் இன்னலர் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.